தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஆளுநர் விவகாரம் தொடர்பான ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய குடியரசுத் தலைவர் அளித்த அந்த 14 கேள்விகள் விவகாரத்தில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது? இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எதை காட்டுது? உச்சநீதிமன்றம் அரசை எதிர்க்க தயாராக இல்லை என்பதை காண்பிக்கும். ரொம்ப ஆனஸ்டாக சுற்றி வளர்ச்சிலாம் எனக்கு இயல்பு அல்ல, பேச தயாராக. தீர்ப்புங்கிறது 48 வருஷம் வக்கீலாக இருக்கு. சட்டம், தர்மம், நியாயம் இந்த மூணையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர முடியுமானால் அது தீர்ப்புன்னு பேர். அவர்கள் நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளலாம். அது ஆயிருக்கான்னா சுத்தமாக இல்லை. ஒரு முதல்ல சட்டம் என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். சட்டம் என்பது ஒரு 18 லைனில் 2 பாராவில் எழுதியிருக்காங்கல்ல, அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு யாரும் சட்டத்தினுடைய ஆன்மாவை படிக்க முடியுமானால் வக்கீலோ நீதிபதியோ யாரோ சட்டத்தின் ஆன்மா என்ன பேசுகிறது, அது எனக்கு தெரிஞ்சு 100க்கு 90 பேர் அதில் தோற்றுடுறோம். 10% அது. இதை பொறுத்தவரை ஒரு எது சரி எது தப்புங்கிறது சட்டத்தை வச்சு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எது சரி எது தப்பு. நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஷாக் ஆகிடுவீங்க. எல்லாருமே இருக்குது. இன்றைக்கி இல்லை, ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. ஒரு 7-8 பேர் இருக்காங்க கப்பலில். வழி மாறிட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு எடுபுடி பையன் ஒரு 8 வயசில் இருந்தான், அவனை அடித்து சாப்பிட்டாங்க. 8 வயது பையனை அந்த கப்பலில் இருந்த பசியின் காரணமாக ஒரு 8 பேர் அடித்து சாப்பிட்டு விட்டார்கள். தீர்ப்பு இருக்குது. கடைசியில் தப்பிச்சுக்கிட்டாங்க. கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா கொலை கேஸ் போட்டாங்க, விடுதலை பண்ணிட்டு, எவர் நீ இது செக்ஷன் இப்படி அடித்தான் குத்துனா அதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனால் அவன் பசியில் 8 பேர் செத்துருப்பான். இப்போ ஒருத்தன் செத்தான். ஆக சட்டம் என்பது எது சரி என்பது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையில் எது சரி. இது ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. 8 பேர் சாப்பிட்றது பெற்றா ஒருத்தர் கொண்டுட்டாங்க, அடித்து கொண்டு சாப்பிட்டுட்டாங்க. இதில் ஒரு கேள்வி வருது. இந்த சூழலில் எது சரி அப்படின்ற ஒரு வார்த்தையை தமிழ்மணி முன்வைக்கிறார். முதுநிலை வழக்கறிஞர், நீண்ட பரிச்சயம் சட்டத்துறையில் இருக்குது. ஆனால் இந்த ஆளுநர் மசோதா தொடர்பான இந்த வழக்கில் ஏற்கனவே வரும்பொழுது அப்போ நீதிபதிகள் சொல்கிறாங்க, ஆளுநர்கள் என்பவர் சூப்பர் முதலமைச்சர் கிடையாது. அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அந்த அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவங்க தான். தே ஆர் நாட் சூப்பர் சிஎம் சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாதுன்றாங்க இல்லையா? அப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. நீங்கள் இவ்வளோ சுற்றி வளைச்சி சொன்னதான் நான் சொன்னேன். இந்த நீதித்துறையை அரசாங்கத்தை கண்டு பயப்படுகிறது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை விட வெளிப்படையாக சொல்ல யாராலையும் இயலாது. தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் சொல்கிற அந்த தேர் இனிஷியல்ஸுங்கிற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்திச்சு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எல்லாரும் தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணாங்க இல்லையா? அப்போ சொன்னிச்சு, கவர்னர்ட்டு ஒப்புதல் வேண்டியதில்லை. இந்த 10 மசோதாக்கள் விஷயத்திலையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஒப்புதல் அதை ரிப்பீட் பண்ணாங்க. ஆமாம், அதை ரிப்பீட் பண்ணாங்க சார். உண்மை. அதில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சட்டம் என்பது நான் சொல்லுவது போல எது சரியாக நடக்க வேண்டுமோ அதுதான். இதில் அவங்க முடிந்தவரை குழப்பியிருக்கிறாங்க. என்ன குழப்பியிருக்காங்க? ஒரே கேள்வி தாங்க, ஒரு கால வரையறை வைக்கலாமா இல்லையாங்கிறது தான். மற்றபடி கவர்னர் தான் கையெழுத்து போடணும் அதெல்லாம் வேணாம். அழுத்து போச்சு எங்களுக்கு. ஒரு 30 நாள் 60 நாள் 80 நாள் ஏதாவது சொல்லலாமா படாதா? அதான் மொத்த ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த ஒன்று தான் கேள்வி. சாப்பிட்ற ஃபுட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எக்ஸ்பைரி டேட் வச்சிருச்சு. இப்போ அதில் போடணும்.
காராசேவை வாங்கினா பாக்கெட் முந்தி கிடையாது. இப்போ எக்ஸ்பைரி டேட்டு, பிஸ்கட்டு எக்ஸ்பைரி டேட்டு போயிடுச்சு. ஒரு லைசன்ஸ் வாங்கினா எக்ஸ்பைரி டேட்டு உண்டு. வெயிட்டிங்க்கு எவரில் எப்போ எக்ஸ்பைரி ஆகும்? உங்கள்கிட்ட மசோதா அனுப்பிச்சிட்டோம், அவன் அதான் கேட்குறான். ஒரு கால வரையறை என்பது எக்ஸ்பைரி டேட் எப்போ? அரசியலமைப்பிலே இல்லையே. இதில் அரசியலமைப்பிலே சூப்பர் கேள்வி, சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இந்த கேள்வி நீங்கள் கேட்கணுன்னு தான் நான் உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போனேன் சார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, 2 விஷயம் அந்த கேள்விக்கு பதில். அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் எல்லாரும் யோகியனாக இருந்தான். அவ்வளவு பேருமே அவனுக்கு ஒரு பணியை, போலீஸ்காரன் அன்னைக்கு திருடலை, போலீஸ்காரன் அன்னைக்கு சாராய விற்கலை. நான் ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லலை. யாராவது 30 வருஷத்துக்கு முந்தி போலீஸ்காரன் திருடுவான்னு எதிர்பார்த்தோமா? போலீஸ்காரன் பொம்பளையை கடத்துவான், கற்பழி தினம் எந்த பத்திரிக்கையாவது திறந்தீங்கன்னா. அதை மாதிரி கான்ஸ்டிடியூஷன் இயற்றப்பட்ட போது 48, 49களில் எல்லாரும் யோகியமாக அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை அவன் ஒரு மனசாட்சியோடு செய்வான். அது எப்போ ஃபெயில் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, மக்களுக்காக தான் நான் கவர்னர் மேல் வழக்கு போடக்கூடாது. இன்று வரை அதுதான் சட்டம். அப்புறம் ஒரு சுற்றி வளைச்சி பார்த்தோம், கவர்னர் அட்டகாசங்கள் தாங்க முடியல. நான் நம்ம கவர்னர்னு சொல்லலை, பொதுவாகவே ஒரு வழி கண்டுபிடிச்சோம். கவர்னர் செக்ரட்டரியை பார்ட்டியாக்கி கேஸ் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கவர்னரை பார்ட்டியாக்க முடியாது எந்த வழக்கிலையும். அவருடைய செக்ரட்டரியை பார்ட்டியாக்கிடு, அவருடைய மவுத் பீஸ் செக்ரட்டரி போதும். கவர்னர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ செக்ரட்டரி மூலம் சொல்லட்டும். எனவே சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்னருக்கு பார்ட்டியாக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த கவர்னர் எதிர்பார்ப்புகள் வேறு, இன்றைக்கி இது வேறு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நான் முடிச்சிடுறேன் சொல்கிறேன், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். மிக மிக பிரபலமான ஒரு ஹானஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் அடையாளம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அப்துல் கலாம், ஜனாதிபதி. சம்பளம் வாங்கிட்டு 5 வருஷம் ஜனாதிபதியாக இருந்தார். என்ன சொல்லிட்டாரு? தன் கடமையை 5 ஆண்டு காலமும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியாது, பொறுப்பெடுத்துக்கிறேன், ரெக்கார்டில் இருக்குது. எந்த மெர்சி பெட்டிஷன்லையும் ஆர்டர் போட மாட்டேன்ட்டாரு. பிரதிபா பாட்டீல் வந்து அவ்வளவே கிளியர் பண்ணாங்க. அவருடைய நம்பிக்கை என்னை தடுக்கிறது, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போ, உன் நம்பிக்கை உன்னை தடுத்துச்சுன்னா. சம்பளம் வாங்குறீல்ல, சலுகை கிடைக்குதில்ல, யாராக இருந்தா என்ன? அவர் தமிழனுங்கிறதுனால எனக்கு சித்தப்பா பையன் கிடையாது. அவருக்கு ஒரு சம்பளம், சலுகை, ஒரு அரண்மனை போன்ற வீடு, 1000 பாதுகாவலர்கள். ஐயா என் நம்பிக்கை கையெழுத்து போட்டால் என்ன சொல்கிறார் இவர்? 10 கொலை பண்ணவன், 12 கற்பழிச்சவனெல்லாம் மெர்சி பெட்டிஷன் நான் கையெழுத்து போட்டால் நான் ரிஜெக்ட் பண்ணால் அவனுக்கு தூக்கில போட்டுருவான், செத்துருவான். என்னுடைய நம்பிக்கை அதை தடுக்கிறது. அன்னைக்கே அது 17-18 வருஷம் ஆகிடுச்சு. அன்னைக்கே அதுக்கு ஒரு கால நிர்ணயம் வைத்திருந்தால் என்ன இவ்வளோ பேரை விட்டாச்சே, திருடம் பூரா, அயோக்கியம் பூரா, குற்றவாளிகள் பூரா அப்படி திறந்து வீட்டுக்கு போட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ஒரு அதை வந்து அங்கே தான் நீதிமன்றம் தன்னுடைய வரம்புக்குள்ளே நின்றுடுச்சா? நீங்கள் வந்து அரசை பகிர்ச்சிக்கு அன்றைக்கு நீதிமன்றம் தன் கடமையை செய்யவில்லை, எல்லாம் விட்டுடுன்னு சொன்னிச்சு. எப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, விடுதலை பண்ணுங்கிறது கடமை. ஏன் லேட் ஆச்சுன்னு அடுத்த கேள்வி அவங்க ஆராய்ச்சி பண்ணி இனிமே லேட்டாக கூடாதுன்னு அதுக்கு வரம்பு வைத்திருந்தால், அப்போதான் மத்திய அரசு சார்பாக ஆஜரான துஷார் மேத்தா சொல்றாரு, சட்டப்பிரிவு 200 படி ஆளுநர்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லையா அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார்ல. அப்போ தெலுங்கானாவினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ரெட்டி சொல்றப்போ ஆளுநர்களின் அதிகாரம் என்பது மாநிலத்தினுடைய அதிகாரத்தை நீர்த்து போகக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்றார். சார் ஒரு நிமிஷம், எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. தெலுங்கானா கவர்னர் மேலே, நம்ம தமிழிசை மேலே தான் இந்தியாவிலேயே முதல்ல வழக்கு போட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி நோட்டீஸ் வந்தவுடனே கையெழுத்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் அதுதான். தமிழ்நாடு முதல் கேஸ் எல்லாம் கிடையாது. சார் எதை நீர்த்து போக செய்துட்டாங்க? ஆர்டிக்கல் 200, 201, 2 ஆர்டிக்கல் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். செக்ஷன் இல்லை, அது ஆர்டிக்கல்னு சொல்கிறோம், அவ்வளவுதான்.
200 என்ன சொல்லுது, ஒரு சபை பாஸ் பண்ணுனா அந்த மசோதாவை கவர்னருக்கு அனுப்பணும். கவர்னர் அதை கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். 3 ஆப்ஷன். கையெழுத்து போட்டு அதை அசண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல. புரிஞ்சு போய் கையெழுத்து 1. நம்பர் 2, இல்லை கையெழுத்து போட மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணலாம், வித்ஹோல்டு, வித்ட்ரா பண்ணு. 3, இதில் ஒரு ஷரத்து தப்பாக இருக்குது, மாற்றிட்டு வாங்க, அதுக்கு ஒரு குறிப்போட ரீகன்சிடர் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ 30 நாளில் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்கிற, 30 நாள் எனக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது. 60 நாள்னு அவர் சொல்ல முடியாது, 31 நாள்னு அவர் சொல்ல முடியாது. இது குறைவாக என் மனது அதுக்கு படலாம், அவருக்கு சரி பண்ணு. இவன் திருப்பி இல்லைங்க 30 தாங்க சொல்லிட்டான்னா அவருக்கு அதிகாரம் இல்லை. எதை அனுப்பணும்? இந்த இடத்துல ஆளுநர்கள் ஒரு மசோதாக்கள் மேல முடிவே எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றதான பிரச்சனையா? அது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மேலான நடவடிக்கையா தானே பாக்குறாங்க. அப்போ ஆளுநர் RN ரவி இந்த விஷயத்துல திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டில் சொல்றாரு, ஒரு மசோதா கிடப்பில் போடப்பட்டதுனாலே அது நிராகரிக்கப்பட்டதுக்கு சமம் அப்படின்றாரு இல்லையா? அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் கார்பரேஷன் ஸ்கூலில் சட்டம் படிச்சிருப்பாரோ? சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் ஏதாவது சட்டம் படிச்சு, மன்னிச்சுக்கோங்க, நானும் அதை படித்தேன். அந்த ஸ்பீச்சை கரெக்டாக என் வீட்டை விட்டு என் பொண்டாட்டி அமிச்சிட்டோன்னா டைவர்ஷன் எடுத்துக்கணும். சூப்பரா, கைதட்டலாம். ஆனால் யாங் எங்கே பேசுகிறாரு? அறிவாளிகள் இருக்கிற தமிழ்நாடு ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் கையெழுத்து போக மாட்டேன் வச்சுக்கிட்டோன்னா ரிஜெக்டட், என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அமிச்சிட்டோன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாமா? நான் தாலி கட்டிட்டுமா? அதாவது இந்த வாய்ச்சாலகமாக பேசுகிறதுங்கிறதெல்லாம் நான் இந்த கவர்னர் மட்டுமே சொல்லலை, யாராக இருந்தாலும் அது அல்ல சார். அதுதான் எப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரசிடண்ட்டுக்கு அனுப்பலாம்னு கேட்டால் அதுக்கும் சொல்லிட்டான். தயவு செஞ்சு 200 இருந்தால் யாராவது எடுத்து வச்சு பாருங்கள். ஆர்டிக்கல் 200 உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பாதிப்பது போல் இந்த மசோதா இருக்குமானால் நான் கைது போட மாட்டேன். நீ உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை எடுக்க பார்க்குற, இதுக்கு அனுப்பு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பு. அப்போ ஆளுநர்களுக்கு எந்த விருப்பமும் இருக்கக்கூடாதா? சரி, அவன் யார் சார்? அது விருப்பம்னா என்ன, வாழைப்பழமா? இல்லை சார், இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையிலிருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சட்டம், ப்ளீஸ். சரி, சட்டம் நிறைவேற்றப்படுது. அது என்ன சொல்லுது? தமிழ்நாடு தனி நாடு, எங்களை தனியா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணு. அதான் சொல்றேன், 3 ஆப்ஷன் சார். ப்ளீஸ், நான் சொல்லிட்டேன். அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 200 அப்படி தானே இருக்கு. கொடு, ஒரு சின்ன மாற்றம் வேணும்னு சொல்லு, மாட்டேன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் கேட்குறது கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நாளைக்கு வரலாம், கையெழுத்து போட மாட்டேன், அவ்வளோதானே. அதை நீ பிரசிடண்ட்டுக்கு அமிச்சு என்ன லாபம்? அவரு கொடுத்துப்பறா, தமிழ்நாடு தனிநாடு எடுத்துகிட்டு போங்கன்னு பிரசிடண்ட் கொடுத்து அல்ல. எனவே ஆனால் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் தொடர்பான ஒரு மசோதா போய் இருக்குது. ஆனால் அந்த மசோதா மீது குடியரசுத் தலைவரே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அதன் மீதான நிலைப்பாட்டை அவங்க அறிவிக்க மறுக்கிறாங்க. அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க 2 முறை, ஒரு முறை அல்ல, நினைவு சரியாக இருக்குமானால் சொல்லலை. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே ஹைகோர்ட்டில் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொன்னிச்சு இதை மாதிரி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. இப்பயும் ஒன்று போட்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில். ஆர்டிக்கல் 254 சப்கிளாஸ் 2ல் நீ பிரசிடெண்ட்டுக்கு சொல்லி தமிழ்நாட்டில் நீட்டு கிடையாதுன்னு சொல்லு. சிரிப்பா, அந்த ஒரு பிரேயரை பார்த்தாலே சிரிப்பு வரும்.